சுழற்சியால இருள் அகற்றும் நம்ம பூமியில சூரியனுக்கு முன்பே உதயமாகும் மாணவர்களை இன்னும் ஊக்கப்படுத்ததான் நம்ம நிகழ்ச்சி. மனப்பாடம் பண்ணி சென்டம் வாங்குறதை விட பாடத்தை புரிஞ்சுகிட்டு படிச்சாதான் அதுதான் உண்மையான அறிவு செல்வம். அந்த செல்வம் தான் எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். இத நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் பசங்களா. இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமும் பாடங்களை பத்தின சந்தேகங்களும் இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. தமிழ் செகண்ட் பேப்பர்ல கடிதம் கட்டுரையில மேல தலைப்பு எழுதணுமா, அப்புறம் கவிதையில 8 வரைக்கும் மிகாமல் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை வரி எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. துணைப்பாடு கட்டுரையில மேல தலைப்பு எழுதணுமா? கட்டுரைக்கு கட்டாயம் தலைப்பு போட்டு எழுதணும். தலைப்புக்கு மார்க் இருக்கு, அதனால கட்டாயம் தலைப்பு போட்டு எழுதணும். கவிதை குறைந்தது 8 வரிக்கும் மிகாமல் 8 வரி கட்டாயம் எழுதணும். தலைப்பு அதுக்கும் கட்டுரை கவிதைக்கும் தலைப்பு போடணும். அப்புறம் இது துணைப்பாட கட்டுரைக்கு குறிப்பு சட்டகம் போட்டு எழுதலாம், போடாமே எழுதலாம். அவங்களுடைய இதை பொறுத்து பிரசன்டேஷன் நல்லா இருந்ததுன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. சென்டம் வாங்குறதுனா எழுத்து பிழை இல்லாம இருக்கணுங்க. புள்ளி, இந்த முற்றுப்புள்ளி, கமா, மேற்கோள் குறி இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங், எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும் பாக்கிறதுக்கு. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கலர் கொடுக்கலாமா? செகண்ட் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கலர் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இருக்கிற அங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்ஸை மட்டும் டெவலப் பண்ணி அழகா அதை அட்வர்டைஸ்மெண்ட் பிரசன்ட் பண்ணாலே போதுமானது. சிம்பிளா பென்சில், பென் அதை மட்டும் வச்சு போட்டாலே போதுமானது. அறிவியல் படத்தில் 5 மதிப்பெண் வினாக்களில் ப்ளூ பிரிண்ட் படி வருமா? அறிவியல் பாடத்தில் 5 மதிப்பெண் கேள்வி மேக்சிமம் இப்போ வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் படி தான் கேட்கறாங்க. என்ன அதுல ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை 5 மார்க்ல கம்பைன் பண்ணி கேட்கலாம். அப்படின்றப்போ புக் இன்சைடு புக் பேக் ரெண்டையும் சேர்த்து 2 மார்க்கை நல்லா தரவா படிக்கணும். அது படிச்சாலே போதுமானது. மாணவ பருவங்கள்ல படிப்பால நமக்கு ஏற்படுற மன அழுத்தம் தவிர்க்க முடியாதுதான். அந்த அழுத்தத்தில இருந்து நாம ஆக்கப்பூர்வமா தான் விடுபடணும். நிறைய படிக்கணும், புத்தகம் முழுக்க படிக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்காம படிக்கிற பதில்களை தெளிவா படிச்சாலே இந்த மன அழுத்தத்தை நாம நம்பிக்கையா மாத்திட முடியும். அந்த நம்பிக்கையை வச்சு நம்மள நாமே ஊக்கப்படுத்திக்கிட்டு இன்னும் அதிக பாடங்களை படிச்சு பொது தேர்வுக்கு தயாராக முடியும். இதை நாம மறந்துடக் கூடாது. கணக்குல டீச்சர் அணிகள் படத்துல ரொம்ப டவுட்டா இருக்குங்க டீச்சர். அந்த 2 அணிகள் ஏபின்னு கொடுத்து அதுல நேர்மாறு அணின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க டீச்சர். அது ஒவ்வொரு இதுலயும் தப்பாயிட்டே இருக்கு டீச்சர். எப்படி டீச்சர் அதை சால்வ் பண்றது? இப்ப கிராஃப் எல்லாம் எக்ஸ் அதிகரிக்க ஒய் அதிகரிக்கிறதுக்கு நேர்மாறுல அந்த ஃபார்முலா எல்லாம் போடுறாங்க டீச்சர். அப்ப அதுல ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பார்த்தா ஆன்சர் கிடைக்குமாங்க டீச்சர்? ஒரு அணிகள்ல ரொம்ப ஈஸி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது. நேர்மாறு அணிங்கிறது முதல்ல உனக்கு அணி ஏங்கிற ஒரு அணியை கொடுப்பாங்க. அதுல 2 அணிகளுடைய கூட்டலோ அல்லது கழித்தலோ இருக்கும். முதல்ல அந்த அணியை சால்வ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பிளஸ் குறி இருந்துச்சுன்னா மைனஸ் குறியும், மைனஸ் குறி இருந்துச்சுன்னா பிளஸ் குறியும் போடணும். அதுதான் கொடுத்த அணியினுடைய நேர்மாறு. இப்ப ஏங்கிற அணின்னு ஒரு அணி இருந்துச்சுன்னா மைனஸ் ஏங்கிறது தான் அதனுடைய கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்றோம். அதனால நம்ம கொடுக்கப்பட்ட அணியை முதல்ல சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற எண்கள் உறுப்புகளுக்கு குறிய மாத்தணும் அப்படின்னா அதுதான் சரியான விட. கிராஃப்ல நம்ம 2 டைப் பார்த்தோம். நேர்மாறல் 1, எதிர்மாறல் 1. நேர்மாறல்னா y = kx போடுவோம். எதிர்மாறல் அப்படின்னா xy = k போடுவோம். அவங்க கொடுக்கப்பட்ட மதிப்பு x-க்கோ y-க்கோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சரியான விடையை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிராஃப போட்டு கண்டுபிடிக்கிறதுலயும் இதை சரியான செக் பண்ணிட்டு அப்பயே நமக்கு 10க்கு 10 வருமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்டம் வாங்கணும்னா சின்ன சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நாற்கரத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு எல்லாம் போடும்பொழுது அந்த 1/2 சரியா போட மாட்டேங்கிறாங்க. அதை சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மைனஸ் ஆஃப் பண்ணும்பொழுது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு நிறைய பேர் அந்த சின்ன தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மார்க்ல நம்ம முழு கவனம் செலுத்தினோம்னாவே கண்டிப்பா வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது அளவியல் சாப்டர்ல போடும் பொழுது அந்த இதெல்லாம் யூனிட்ஸ், அலகுகள், சதுர சென்டிமீட்டரா அடுத்தது கன சென்டிமீட்டரா அப்படிங்கறத நம்ம சரியா அந்த கேள்விக்கு தகுந்தாப்புல சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர்லயும், மீட்டர்ல கொடுத்தா மீட்டர்லயும் நம்ம சரியா அதை பதிவு பண்ணோம் அப்படின்னா இதெல்லாமே ஈஸியா நம்ம 100 மார்க் வாங்குறதுக்கு எளிமையான வழிமுறைகள்.
நான் இப்போ இங்கிலீஷ் டவுட் கேட்க போறேன். டீச்சர், நான் சென்டம் வாங்கணும்னு ட்ரை பண்றேங்க டீச்சர். அதுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நீட்டா இருக்கணுமாங்க சார். அப்புறமேட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல கலர் யூஸ் பண்ணலாமாங்க சார். அடுத்து ஒக்காபுலரியில இருந்து 3 to only 10 எழுதுனா போதுமாங்க சார், இல்ல எக்ஸ்ட்ரா எழுதலாமாங்க சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்டிக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒன்லி பிளாக்கு ஜெல் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து பிளாக் ஜெல்லு, பென்சில், பென்னு, இதை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது தம்பி. அடுத்து வந்து அவன் கேட்டது வந்து வொக்காபுலரியில் வந்து 2 சாய்ஸ் இருக்குன்றான். 12 கேட்குறாங்க, 10 எழுதணும். அதுக்கு வந்து நீங்க 10 மட்டும் தான் எழுதணும். எக்ஸஸ் இருந்தா எக்ஸஸ் போட்டு உங்களுக்கு அடிச்சு விட்டுருவாங்க, மார்க் போயிடும். ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, எந்த ஒரு மனுஷனாலும் அதிகபட்சம் 45 நிமிஷங்களுக்கு மேல தொடர்ந்து ஒரு வேலையில கவனம் செலுத்த முடியாதான். அது நமக்கும் பொருந்தும் பசங்களா, ஏன் எனக்கும் பொருந்துச்சு. ஒவ்வொரு 45 நிமிஷத்திற்கும் இடையில ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. பசங்களா, சின்ன பிரேக் தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மறுபடியும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. கவனச்சிதறல் கண்டிப்பா குறையும். கெமிஸ்ட்ரி எப்படி எதிர்த்து ஆர்டரா எழுதணுமா, ஒவ்வொருக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், 1 மார்க் 3 மார்க் 5 மார்க் 10 மார்க் அப்படின்னு ஆர்டரா எழுதணுமா, ஒவ்வொருக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்ன்றத சொன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி கொஸ்டின் வந்து ஆர்டரா எழுதுறதா, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 மார்க் 3 மார்க் 5 மார்க் 10 மார்க் ஆர்டரா எழுதுனாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதுறோம் 30 கொஸ்டின் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 30 வரைக்கும் ஆர்டரா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 5வது கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த 5 போட்டு எம்டியா விட்டுருங்க. 6வது கொஸ்டின் வந்து ஆன்சரை எழுதுங்க. அதே போல பார்ட் 15 கொஸ்டின், அந்த 21 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் எப்படி வேணா எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. அதே போல 5 மார்க்ல மொத்தம் 7 கொஸ்டின் எழுதணும். ஏதாவது ஒரு செக்ஷன்ல 2 ஒரு செக்ஷன்ல 3 கொஸ்டின். அதே போல பார்ட் 4 மொத்தம் 4 கொஸ்டின், 3 கொஸ்டின் 4வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம். இந்த மாதிரி ஆர்டரா எழுதுங்க. அடுத்து 1 மார்க் வந்து 10:15 உங்க பேப்பர் கொடுத்தாலே 10:30 காமன் நேரத்துல முடிச்சிருங்க 1 மார்க். அடுத்து 10:30 இருந்து 11:15 வரைக்கும் 3/4 மணி நேரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 மார்க் கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அடுத்து 11:45 இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மார்க் கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. 1 மணிக்கு கம்ப்ளீட்டா 10 மார்க் ப்ராப்ளத்தோட முடிச்சிருக்கணும். 1 இருந்து 1:15 வரைக்கும் ஒரு ரிவிஷன் கரெக்டா கவுண்ட் பண்ணி பாருங்க. 3 மார்க் கரெக்டா 15 எழுதிருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். நிறைய பேர் என்ன செய்யறான், கவுண்ட் பண்றப்ப கொஸ்டினை கவுண்ட் பண்றான். நீங்க எழுதுன ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. கரெக்டா 15 எழுதிருக்கோமா, அதே போல 5 மார்க்ல கரெக்டா 7 கொஸ்டின் எழுதிருக்குமா, அதே போல 10 மார்க்ல ஏபி கரெக்டா 6 கொஸ்டின் எழுதிருக்குமா அப்படி செக் பண்ணிக்கங்க. இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ வந்து நாங்கள் போர்டு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணால் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம்? மாணவ மாணவிகள் அனைவரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கீங்க. இது வந்து உங்களோட பள்ளி நாட்களிலே முதலாக எழுத போற அரசு பொதுத் தேர்வு. உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி முன்னேற வேண்டும். வாய்ப்பு வந்து நம்மளே பயன்படுத்தி கொள்ளாது, நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து எப்பொழுதும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்க படிக்கும் போது அதை வந்து பிரித்து ஒரு அட்டவணை போட்டுக்கணும். அந்த அட்டவணைப்படி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து கவலைப்படுவாங்க. அந்த கவலை வந்து உங்களுக்கு தேவையில்லை. இன்னும் 10 நாட்கள் உங்களுக்கு இருக்கு. அந்த 10 நாட்களை நீங்க சிஸ்டமேட்டிக்கா அதை பிரிச்சு அந்த சப்ஜெக்டை படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஹை ஸ்கோர் வாங்க முடியும். இந்த பொதுத் தேர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுல வந்து நீங்க அதிக மதிப்பெண் பெற்றீங்கன்னா இதை வச்சுதான் உங்களோட எதிர்காலமே நிர்ணயிக்கப்படுகிறது. சோ இந்த தேர்வுல நீங்க என்ன மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க அப்படின்றதையே தீர்மானிக்கிறது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கணும். படிக்கும் போது அதை எழுதி பாருங்க. சப்போஸ் உங்களால தனிப்பட்ட முறையில படிக்க முடியலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து படிக்கலாம். சோ கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. அதுபடி நீங்க கேட்டு அதுபடி கூட நீங்க நல்லபடியா எழுதலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாணவருக்கும் தன்னம்பிக்கை, திறமை, எல்லாம் சுயமுயற்சி, இது எல்லாமே இருக்கு. இது 3 இருந்தா கண்டிப்பா அந்த மாணவனால வெற்றி இலக்கை நோக்கி அடைய முடியும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, டயட்லையும் நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. ஸோ எக்ஸாம் நேரத்தில் வந்து இரவு நேரத்தில் குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் தூங்கணும். அதே நேரம் நீங்கள் வந்து தேர்வு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும், என்னால் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க முடியும் என்ற தைரியத்தோட அந்த தேர்வு அறைக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வினாத்தாள் வாங்கும் போதும் வினாத்தாளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அந்த வினாத்தாளை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த வினாலாம் தெரியுமோ அந்த வினால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அதன்படி அந்த வினாக்களை வந்து அந்த வினா எண் கரெக்டாக எழுதி அந்த வினாக்களை வந்து நீங்கள் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக எழுதி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த வினாலாம் டவுட்டில் விட்டீங்களோ அந்த வினாக்களை எல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து பொறுமையாக எழுதி முடிங்க. எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை உங்களோட விடைத்தாளை வந்து படித்து சரிபார்த்து கொள்ளுங்க. ஸோ சரிபார்க்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டு நாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட வெளியில் வாங்க. உங்களோட தேர்வுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து உங்களோட வாழ்க்கைன்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முதல் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ வந்து பல தோல்விகள் வந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகவே இல்லை, நான் ஃபெயில் தான் ஆயிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பள்ளி பருவத்துல பொது தேர்வுனால ஏற்படுற மன அழுத்தம் தான் நமக்கு ஏற்படுற முதல் மன அழுத்தம். இது எதனால ஏற்படுது தெரியுமா? நாம இந்த பொது தேர்வை ஒரு பெரிய போர்க்களமா நினைச்சு பயப்படுறதுனாலதான். அப்படி நாம பயப்பட தேவையில்லை. இந்த தேர்வு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சிறப்பா மேம்படுத்ததானே தவிர நம்மள அழுத்தத்துக்குள்ள மூழ்கடிக்க இல்ல. திறமை என்னைக்குமே நம்மள கைவிடாது. நம்புங்க பசங்களா. அதுவே தேர்வு பார்த்து உங்களுக்கு ஏற்படுற பயத்தை போக்கிடும். இப்போ சோசியல் சயின்ஸ் பற்றி நான் டவுட் கேட்குறேன். இப்போ மேப்பெல்லாம் அவங்க கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட கோதுமை விளையும் இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்தோட பேர் எழுதி அந்த இடத்த குறிப்பிடணுமா, இல்லை அந்த இடத்த மட்டும் இது பண்ணால் மார்க் கொடுப்பாங்களா? அது பட் பொறுத்து கேட்குறாங்க. அது கொஸ்டின் எழுதி நம்ம ஆன்சர் பண்ணணுமா, இல்லை ஆன்சர் மட்டும் எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா? பட் 1 மார்க்ஸ்லாம் சரியான விடை அந்த மாதிரி இதெல்லாம் இன்டீரியலாக கொஸ்டின்ஸ் நிறையா வருது. இப்போ நாங்கள் எழுதின வரைக்கும் அந்த மாதிரி இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் வரல. பப்ளிக்கில் அந்த மாதிரி கேட்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்? இப்ப தம்பி ஜீவானந்தா கேட்ட கேள்வி என்னன்னா, பொறுத்து எழுதுறப்ப கேள்வி எழுதி பதில் எழுதலாமா, இல்ல பதில் மட்டும் எழுதுனா போதுமான்னு கேட்டாரு. அதுக்கு வந்து கேள்வி எழுதி தான் பதில் எழுதணும். அடுத்தது 1 மார்க் வந்து உள்ள இது வரைக்கும் இன்டீரியரா கேட்கல, புக் பேக் மட்டும் கேட்டாங்க. ஆனா பப்ளிக்ல வந்து கட்டாயம் ஜெனரல் கொஸ்டின் வரும். அதே மாதிரி இன்டீரியரா இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். மேப் குறிக்கும் போது அந்த பிளேசஸ், இப்ப கோதுமை விளையும் இடங்கள் உன்னது வரைபடத்தில் குறிக்கவும் கேட்கிறப்ப நாம அதை வந்து ஒரு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு கீழே வந்து கோதுமை விளையும் இடங்கள், அந்த சிம்பிளை எடுத்து எழுதி கோதுமை விளையும் இடங்கள் அப்படின்னு எழுதுனா போதுமானது. அது இல்லாத சோசியல் சயின்ஸ் எழுதுறப்ப பேராகிராஃப் கொஸ்டினா இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸா இருந்தாலும் சரி, பாயிண்டா எழுதுனா அது வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப எளிதாகவும் இருக்கும். மார்க் போடுறது அப்படியே மார்க் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதய துடிப்பு அதிகமா இருந்தாலோ மூச்சு வேகமா வாங்கினாலோ நீங்க பதட்டமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது அதிகபட்சம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். ஏன் எனக்கும் இருந்துச்சு. இது எப்படி குறைக்கிறது தெரியுமா? ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ, ஒரு பாடலா இருக்கட்டும், இல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கட்டும், இல்ல சில நபரா இருக்கட்டும், அத மனசுல நினைச்சு ஆழமா நிதானமா மூச்சு இழுத்து 10 தடவை விடுங்க. இது கண்டிப்பா உங்க பதட்டத்தை குறைக்கும். இங்கிலீஷ்ல வந்து பேராகிராஃப் பத்தியா எழுதுனா நல்ல அதிக மதிப்பெண் கிடைக்குமா, இல்லைன்னா பாயிண்ட் போட்டு எழுதுனா அதிக மதிப்பெண் கிடைக்குமா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் கொஸ்டினுக்கு அப்படியே பத்தியாவே எழுதுறது தான் பெஸ்ட். ஸோ கொஞ்சம் ஸ்லோ அச்சீவர்ஸா இருக்கிறவங்களுக்கு வேணா பாயிண்டா எழுதிக்கலாம். ஸோ ஈஸியா 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எழுதிக்கலாம். பட் டாப் அச்சீவர்ஸ்க்கு வந்து ஃபுல்லா பேராகிராஃபா எழுதுறது தான் எப்பயுமே பெஸ்ட். பிளஸ் கோட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது, இடையில புக்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் கோட் பண்ணி எழுதுறது, அதெல்லாம் வந்து கூடுதலாக 5 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த முழு மார்க்கையும் அவங்களுக்கு ஈஸியா பெற்று தர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் படித்தவற்றை நினைவில் நிறுத்துவது எப்படி?
ஒவ்வொரு பாடத்தையும் படிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு 30 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்ற டைம் அந்த படிச்சதெல்லாம் நம்ம மனக்கண் முன்னாடி வருதா அப்படின்றத ஒவ்வொரு டைம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்ப மேக்ஸ்ல அப்படின்னு எடுக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஞாபகம் வருதா, அதோட ஆன்சர் நம்மளால கொண்டு வர முடியுதா, நோட் பேப்பர் இல்லாம மனக்கண் முன்னாடி கொண்டு வர முடியுதா அப்படின்றத செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி இருந்தாலே நம்மளோட பதற்றத்தை தடுக்கலாம். அடுத்து ஃபுட்ல எடுக்கிறப்போ என்ன ஐட்டம் இல்லாம நார்மலான ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற பொருட்களை சாப்பிடலாம். அடுத்த ஒரு சொல்லியிருக்காங்க, தயிர்ல சர்க்கரை கலந்து லெசி, அது பேர் லெசின்னு சொல்லுவோம், லெசி சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் பாடி ஹீட் குறையும். அந்த ஹீட் குறையிற மாதிரி பொருள்கள், எளிதாக ஜீரணிக்கக்கூடிய பொருள்கள், இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்றப்போ இன்னும் அந்த மனப்பதட்டம் குறையும். இந்த நேரங்கள்ல கொஞ்சம் என்வி அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லதா இருக்கும். சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறில் 10 மதிப்பெண் வினாக்களில் மேப்பில் கலர் பென்சில் பயன்படுத்தலாமா? சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறுக்கு 5 மதிப்பெண்ணும் புவியியலுக்கு 10 மதிப்பெண்ணுமாக 15 மதிப்பெண்ணுக்கு வரைபடத்தில் குறிக்க வேண்டும். சென்ற ஆண்டு வரை கலர் பென்சில்களையும் ஸ்கெட்ச் போன்ற பேனாக்களையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய அறிவுறுத்தலின்படி கருப்பு பேனா மற்றும் பென்சில்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதால் மாணவர்கள் கலர் ஸ்கெட்ச் பேனா வண்ண பென்சில்களை எதையும் உபயோகிக்க வேண்டாம். பென்சிலை கொண்டு மட்டுமே அவர்களுக்கு தேவையான இடங்களை குறித்தால் போதுமானது. முழு மதிப்பெண் வழங்கப்படும். வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யாரு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? என் பேர் அருணா, நான் ட்ரிச்சில இருந்து பேசுறேன். 10th சயின்ஸ் எக்ஸாம்ல எப்படி சென்டம் வாங்குறதுன்னு டிப்ஸ் சொல்லுங்க. எந்த பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும்னாலும் முதல்ல படிச்சதை அவங்க எழுதி பார்க்கணும். ஒரு தடவை எழுதி பார்க்கறது 10 முறை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கிறது ஈஸின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கு இன்சைடு போய் அவங்க பார்த்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஒரு கேள்வி எடுத்துட்டோம்னா அதை முழுமையா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீட் பண்ணணும். அதுல சின்ன ஒரு வார்த்தை மாறி இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சு பார்க்கணும். கணக்கீடுகள் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்பர்ஸ் நம்ம புக்ல பிராக்டிஸ் பண்ண நம்பர்ஸே கொடுத்திருக்காங்களா இல்ல அது மாறி கொடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை கவனமுடன் பார்த்து நம்பர் மாத்தி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ கொஸ்டின்ஸ் அதுதான் 10 நிமிடங்கள் முதலே தர்றாங்க. அதை தெளிவா வாசிக்கணும். நம்ம படித்த மாதிரியே இருக்கான்னு சொல்லி அந்த கேள்வியை பத்தின ஒரு தெளிவான தெளிவை அவங்க பெறணும். செகண்ட் மார்க் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான, அதாவது எளிமையா தவறுகள் ஏற்படாத கேள்விகளா செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோடிட்ட உள்ள கேள்விகளை செலக்ட் பண்ணலாம். தவறுகளை திருத்துதல், அப்புறம் படம் வரைதல், இந்த மாதிரிக்கான கேள்விகள் எழுதலாம். கணக்கீடுகள், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் சாய்ஸா நம்ம வச்சுக்கணும். அல்ல ஆனா ஆவணான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஆர்வ கோளாறுல ஆனா கொஸ்டின் எழுதிட்டு ஆவணாவை வேகமா விட்டுட்டு போயிருவாங்க. சோ அப்ப ஆனாவது கொஸ்டின் இருந்தா ஆவணம் அடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு பார்க்கணும். கேள்விகளை திரும்ப திரும்ப படித்து அதுல ஏதாவது மாற்றமா இருக்கா, படித்த மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு கவனிச்சு எழுதணும். 2 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும். 5 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல கேள்வியை செலக்ட் பண்ண தெரியணும். பெரிய அதாவது ஒரு கொஸ்டின் பேராகிராஃப் கொஸ்டினா இருக்கலாம், அடுத்த கேள்வி ரொம்ப எளிமையானதா இருக்கலாம். சோ 2 கேள்விகளுக்குமே 5 மதிப்பெண் தான் வழங்கப்படும். அப்ப எளிமையான கேள்வி எதுவோ, தவறுகள் ஏற்பட முடியாத கேள்வி எதுவோ அதை அவங்க செலக்ட் பண்ணணும். இப்ப கணக்கீடுகள் கேள்வி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சரியா எழுதியிருக்கணும். கடைசியில் எழுதி முடிக்கிறப்ப யூனிட் சரியாக எழுதியிருக்கணும். படம் வரைகிற கேள்வியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டா ஒளிக்கதிர் படம்லாம் வரைகிறதா இருந்தா ஒளிக்கதிரோட டைரக்ஷன் கரெக்டா போட்டிருக்கணும். அதே மாதிரி சர்க்கியூட் படம், மின்னோட்டவியல் பாடத்துல சர்க்கியூட் படம் வரைகிறதா இருந்தா அதுக்கான கரண்ட் டைரக்ஷன்ஸ், அந்த பேட்டரியில பிளஸ் மைனஸ் எல்லாம் சரியாக வரையணும். ஏன்னா சின்ன ஒரு தவறு இருந்தாலுமே 100 மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு மதிப்பெண் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சிறிய தவறு கூட ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா அவங்க மிகுந்த கவனத்துடன் கேள்வித்தாளை கையாண்டு பிரசன்டேஷனும் நல்லா நீட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உறுதியாக 100க்கு 100 அறிவியல்ல கண்டிப்பாக வாங்கலாம். பசங்களா தெளிவா படிக்கிறதுனா எப்படி தெரியுமா? சில பதில்களுக்கு கேள்விகள் பல விதமா கேட்கப்படலாம். முதல்ல கேள்விகளை புரிஞ்சுக்கிற திறனை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதற்கான பதில் தானா உங்க மனசுல உதயமாகும். அத அழகா பதில் தாள்ல பிரசன்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க தான் சாம்பியன். வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.